இவர் சொல்றாரு மேடைக்கு மேடை, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன். இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒருத்தரா பார்த்து கொண்டு விடுவாரு. தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல. நான் என்ன சொல்றேன், மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி ஐயா கிட்ட தான் இருக்குது. 6% வாக்காளர்கள், 5.87% வாக்காளர்கள் எங்க ஐயா கூட தான் இருக்கிறாங்க. இததான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிதான் இருக்கிறாங்க. காயமேடு 6 கார் உடைக்கப்பட்டிருக்கிறது. காயம் ஒரு 10 பேருக்கு மேல இருக்கும். இப்ப எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்கான்னு தெரியல, பார்க்க போறோம். போய் அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப காவல்துறை மட்டும் தான் நம்புறோம். நாங்க அங்கேயே சொன்னாங்க, என் கூட இருந்தவங்க சாலை மறியல் பண்ணலாம், நீதி கேட்டு சாலை மறியல் பண்ணலாம். வேண்டாம்பா, அவங்க பண்ணின அராஜகத்தை நம்மளும் கையில் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் செய்யப்பட்டிருக்க மக்கள். எப்படி இன்னொன்னு எனக்கு என்னன்னா, அன்புமணி வச்சுக்கிட்டே அந்த பையன் 3 நாளுக்கு முன்னாடி நீ நடமாட முடியாது வெற்றம் குத்துறன்னு பேசலாம். அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறார். அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான். என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். வீடியோ இருக்குது. ஜெயபிரகாஷ் ஒரு பையன், ஜெயபிரகாஷ் ஒரு பையன், சடையப்பன் ஒரு பையன், இன்னும் பையன் கத்தி எடுத்துட்டு வந்தவன் சடையப்பன், சங்கர் ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வந்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு வரதா முடிவு பண்ணியாச்சு. அவர் ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர், இறந்து போனவரோட அப்பா சத்யராஜோட அப்பா, ஐயா போட்ட ஒன்றிய செயலரோட அப்பா. அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு. இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான்னா, அங்க போய் அவர் இங்க வரக்கூடாது, வந்தா பிரச்சனை ஆகுங்கிறத மிரட்டுறான். அதை மீறி எல்லாம் எங்க குடும்ப நண்பர் அவர் வருவாரு, எங்களுக்கு எல்லாம் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே நாங்க இங்கிருந்து 20-25 கார்ல போனோம். எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம். போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்க வரும்பொழுது, அஞ்சலி செலுத்த போகும்போது ஒருத்தர் சண்டை கேட்கிறான். அப்ப போலீஸ் நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிட்டு போயிடுது. செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது திட்டமிட்டு ஆனா கட்டாயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேஸ்புக்ல சொன்னேன், இந்த பையன் விளம்பர பெரியார், விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணாரு. இவங்க எல்லாருமே பல்வேறு விளப்புகள். அது மெயினா யாருன்னா ஜேபி மாவட்ட செயலாளர், அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர், இந்த ஒன்றிய செயலாளர், இவங்க எல்லாத்துக்கு மேல பல வழக்குகள் இருக்குது. இவங்க விளம்பரத்துக்காகவே ஏதாவது பண்ண நமக்கு, அதாவது பெரிய ரவுடி பண்றாங்க. பெரிய உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் போய் பண்ணனா ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க. எல்லாருமே ஐயாவோட மிரட்டலுக்கு எல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். நாங்க அமைதியான இன்னொன்னு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் சொன்ன மாதிரி, கதிராஜன் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இப்ப நம்ம இல்லைங்க, பேஸ்புக் நடந்தாலும் நான் கொடுத்தது சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கோம். இப்ப இன்னொன்னு எங்க மாவட்ட செயலர் ரத்தன் சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் அன்புமணி. இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு காரணம் அன்புமணி. டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பேசுற அன்புமணி தான் என் மீது கொலைவெறி தாக்குதல் செய்வதற்கு காரணம். அவர் தூண்டுதல் தான், அவர் சொல்லிதான் இந்த பசங்க எல்லாம் செஞ்சாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குமா? சார், காவல்துறைக்கு நான் நேற்று இரவே நான் எஸ்பி அலுவலகம் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்க ஒன்றிய அப்பா இறந்துட்டாரு, காரியத்துக்கு போறேன் சார், நீ வாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்ன. அதையும் மீறி தான் அவங்க அடிக்கிறாங்க. ஆனா சார் இன்னொன்னு இதுங்க எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாதெல்லாம் இல்ல, பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சட்டத்தை மதிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். 100% சட்டத்தை மதித்தாக வேண்டும். அதுக்காக தான் எந்த விதமான எதிர் சண்டையும் போடக்கூடாதுன்னு சத்தம் போட்டு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி கொண்டாங்க. யாரு மேலேயும் கார் அடிச்சோம். நீ வீடியோ தாக்கிட்டாங்க. அது 100 பேர் அட்மிட் ஆகட்டும். இன்னொன்னு கத்தி மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு அந்த ஜாக்கி அந்த இது அந்த லிவர் இருக்குல்ல
அந்த லிவர்ல தான் என்ன என் வண்டிக்கு பக்கத்துல லிவர்ல தான் வந்து அடிச்சாங்க. ஸ்டம்ப் கட்ட அது இந்த கிரிக்கெட் ஸ்டெம்ப் இருக்குல்லங்க, அது ஒரு 10 பேர் உங்க வண்டி தான் டேமேஜ் ஆயிருக்கு. என் வண்டி அடையாளமே தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா சரி என் வண்டி இந்த வண்டி ரொம்ப டேமேஜ். அது முறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வண்டி ஓகே கொடுத்துருங்க. 5 வண்டி மிக கடுமையா டேமேஜ். அது காவல்துறை பாத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நான் பாதுகாப்பு நான் இன்னும் பாருங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. இதுவரைக்கும் என்ன பார்க்க போய் காவல்துறை அது வரல, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இல்ல. கொடுப்பாங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து மிரட்டல் வந்துட்டே இருக்கு. அதனால காவல்துறை உங்க தரப்புல எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருக்கு? இது ஒரு 7-8 பேர் இருங்க. இப்போ 3 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னமும் வந்து 7 பேர் காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு இது ஒரு காவல்துறை நடவடிக்கை கடுமையா எடுக்கணுங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ சொல்றாரு காவல்துறை ஏற்கனவே 2 இடத்துல பிரச்சனை ஆயிருக்கு. 1 மாசத்துல இருந்து பிரச்சனை ஆயிருக்கு. இது சொல்றேங்க. இது யாரும் காவல்துறை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்கணும். அன்புமணி நடக்கலாம். அடுத்த ஐயாட கலந்த அன்புமணி ஆட்களால இதுக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்கன்னா எலம்பிள்ளையில எங்க மாவட்ட பச்சைமுத்துடைய வீடு தாக்கப்பட்டது. அதற்கு பிறகு வாழப்பாடியில எங்களுடைய மாவட்ட செயலர் செல்வம் அவருடைய கார் தாக்கப்பட்டது. அதே மாதிரி நம்முடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் தாக்கப்படுகிறார் நடராஜன். நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இதுல ஹோட்டல்ல ஐபில என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனா பல முறை போன்ல மிரட்டுறாங்க, மேடையில பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் காவல்துறை நம்புகிறோம். நம்புவோம். நன்றி. தெரியல, அது நீங்க தான் கேட்கலாம். உறுப்பினர் புகார் அளித்தும் காவல்துறை பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்தார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.